நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். இப்ப குதிரை பேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு தாவேகா மேல. காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு முன்னால இது மாதிரி நடந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? 77 தான் அது ஒரு பெரிய பிரச்சனை வருது. 3இல் 1 பகுதி இருந்தால்தான் சேர முடியும் கொண்டு வந்தார். அப்புறம் 3இல் 2 பகுதியில் கொண்டு வந்தார். இப்ப அதிலே வரும்போது இந்த பிளவு இருக்கா சார்? 4 முறை எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ தூக்கிட்டு ஒரு புதுமுகத்தை போடுகிற போது அவருடைய பாசத்தோட ஆமா நான் தான் எனக்கு வேணாங்க குடும்பம்னு சொல்லுவாரா? இப்படி மாற்றப்பட்டவர்கள் அவனுக்குள்ள ஒரு கோபமும் மாத்திரமும் வருமா இல்லையா? இருக்குல்ல, அது எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிக்குமா வெடிக்காதா? ஏன் இந்த மாதிரி மாற்றத்தை வந்து திமுக தலைமை கொண்டு வருது? அண்ணன் தன்னுடைய குடும்பம் தன் பையனை தாண்டி கட்சி போயிடக்கூடாது. அடுத்து பையனுக்கு ஆதரவாக யார் இருப்பார்களோ அவர்களை உள்ளா கொண்டு வரணும்னு நினைச்சதான் இந்த விபரீதமே. எல்லாரும் நீங்க நினைக்க விஜய் தான் திமுக தோக்கடிச்சிட்டாரு. திமுக தலைமை தான் திமுக காரர்களை வைத்துக் கொண்டே தன்னை தோக்கடிச்சு. இப்போ வந்திருக்கிற புதிய முதலமைச்சர் காலப்போக்கில் எப்படி போறான்னு இனிமேதான் தெரியும். ஆனா இப்போ சொல்லுகிற போதே காமராஜரை போலவே நேர்மையாக நான் ஆழ்வேன், அதிகாரிகள் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்காருல்ல, அது காமராஜர் ஆட்சியை பற்றி ஒரு முன்மொழிவு இருக்கிறார். அதையே செயல்படுத்தினால் இவ்வளவு பெரிய மாநிலத்துடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம். அந்த 6 மாசத்துக்குள்ள உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளும். இந்த 6 மாதம் வரலும் உங்களுக்கு தொந்தரவு, நான் அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு வராது. ஏன்னு கேட்டா நான் மட்டும்தான் இப்ப எதிர்கட்சியில் இருக்க, வேற யாரும் உங்களுக்கு தொல்லை இல்லை. நான் பேச மாட்டேன், அறிக்கை கொடுக்க மாட்டேன், பொதுக்கூட்டம் பேச மாட்டேன், பேட்டி தர மாட்டேன். அதுக்குள்ள உங்களை தயார் பண்ணி இது 67லேயே 6 மாசம் இந்த ஆட்சியை நாங்கள் வந்து கவனிப்போம், இனிமே பற்றி சொல்ல மாட்டோம். சொன்ன உடனேயே அடுத்தடுத்த நாட்கள்ல சின்ன சின்ன குறைகளை கூட எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்? தான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் பொல்லாத விறகை சிரித்தாசை அப்படின்னு ஒரு பாட்டு காமராஜர் சொன்னதை ஞாபகம் வச்சு அதை மாதிரி சொல்றாராம். ஆனா இவர் அவர் அல்லங்கிறது வெளிப்படையா வந்துருச்சா? வரலாறு தெரியாத தனி மனிதனும், வரலாறு தெரியாத ஒரு சமூகமும், வரலாறு தெரியாத ஒரு குடும்பமும் இருக்கிறார். இதுல ஒருவராக தான் ஸ்டாலின் இருக்கார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கிறார். இந்தியாவிலேயே முதல் கூட்டணி ஆட்சி இந்த தமிழ்நாட்டை தான் வந்துச்சுன்னு பாவம் அவருக்கு தெரியும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப குதிரை பேரம் நடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு தாவேகா மேல. பல அதிமுக எம்எல்ஏக்கள் இங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க சார். ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு முன்னால இது மாதிரி நடந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டுல பெருவாரியா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க ஸ்மூத்தா. நான் என்ன கேட்கறேன், தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, குழப்பறது இருக்கு பாருங்க, அதுதான் நீங்க குழம்புறது இல்லை, பார்க்குற மக்களை குழப்ப முயற்சிக்கணும். நடந்திருக்கு. இது இந்தியா முழுக்க எல்லா இடத்தையும் நடக்கிறதா. அவன் எம்எல்ஏவோட ஒரு காலத்துல எம்எல்ஏ இருந்தாலும் போய் சேர முடியும். அப்படி வந்ததுதான் 77 தான் அது ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்பதான் சட்டத்துல ஒரு புது மாறுதல் கொண்டு வர்றாங்க. அந்த அப்ப என்னன்னா அப்பதான் ஆயாராம் கயாராம்லாம் போடுவாங்க. காலையில ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சிலாம் அந்த அப்படி வந்துருச்சு. அதுக்கு முன்னால் அது இல்லை. அப்பதான் தனியா இருக்கிற எம்எல்ஏ சேர முடியாது, 3இல் 1 பகுதி இருந்தால்தான் சேர முடியும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலயும் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் 3இல் 2 பகுதியில் கொண்டு வந்தாங்க. இப்ப அதிலே வரும்போது இப்ப சட்டம் நீங்க எந்த இடத்துல நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்னா, சட்டம் ஏற்றம்ல 49, 50 வந்துச்சு. இது ஒண்ணு எத்தனை தடவை திருத்திருக்கும் அந்த சட்டத்தை. ஏனென்றால் கால ஓட்டத்துல எந்த சட்டம் போட்டாலும் அதுல ஒரு மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் மாற்றம். அடிப்படை சட்ட விதிகளையே மாற்றுகிற போது இந்த மாதிரி விதிகள் மாறுதலுக்கு உண்டாது. இப்படி வரும்போது 3இல் 2 பங்கு இல்லைன்னு இப்ப புதுசா ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டே போய் சேர்றது. இதுதான் அடுத்த மாற்றம். இது முன்னாலே கேட்டாக்க தேனி கம்பத்துல ராமகிருஷ்ணன் ஒருத்தர் ஏடிஎம்கேல ஜெயிச்சவரை டிஎம்கேல சேர்த்தாங்கல்ல. இது காலங்காலமா நடக்கிறதுக்கு தான், அதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சார் அவரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கும் போதே சேர்ந்தாரு. ஓகே, இது மாதிரி அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் செய்கிறார்களா என்றதை மட்டும் பார்க்க முடியும். அந்த சட்டம் என்பது இது கல்வெட்டு அல்ல. எப்ப வேணாலும் சட்டம் மாறும். மாறிய சூழ்நிலையில் அந்த சட்டத்திற்குள்ள நம்ம செயல்படும், அவ்வளவுதான். இன்றைக்கு அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றதுல சட்டத்துல தடை இல்லை. அப்புறம் அதை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்?
சார் இப்ப அதிமுகல பல பிளவுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் தரப்பும் திமுக மட்டும் ஏன் நடக்கலைன்னு கேக்குறீங்களா? திமுக உங்க ஆசை எனக்கு புரியுது. இல்ல சார் இப்ப இல்லைங்க, அதிமுக நடக்குது, திமுக நடக்கலைன்னு ஒரு ஏக்கத்தோட கேட்ட மாதிரி இருந்துச்சு. சார் நம்ம இல்ல, திமுக சீக்கிரம் உங்க ஆசை நிறைவேறும். திமுக சொல்லிட்டு நம்ம அடுத்து வருவோம். இல்லைங்க, உங்க ஆசை நிறைவேறுன்ட்டேன். இது இப்ப தெரிஞ்சிருச்சு இல்ல, திமுக வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சார் நான் இன்னொரு டவுட் சார், திமுகலயும் இந்த பிளவு இருக்கா சார்? ஒரு அதிகாரப்பூர்வமா நடக்கல, ஆனா ஒரு இருக்கா சார்? சரி, உங்களை திரும்பி கேக்குறாங்க. Okay. எங்க ஊர்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சரி, இங்க வேணா உங்களுக்கு சரி, மெட்ராஸ் என்ன இப்ப நம்ம இருக்க இடத்து பக்கத்துல தான் தாம்பரம். தாம்பரத்துல முதல்ல திமுக 3-4 தடவை எம்எல்ஏ இருந்தவர் யாரு? எஸ்ஆர் ராஜா. எஸ்ஆர் ராஜா இருந்தார். அவர் முதல் நாள் வரலும் ஒண்ணுமே சொல்லாம அவரை தூக்கிட்டு ஒருத்தர் புதுமுகத்தை போட்டாங்க. கிருத்திகான்னு யாரோ டாக்டரை போட்டாங்க சார். இப்ப இந்த வாட்டி இங்க அதை தாங்க நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. 4 முறை எம்எல்ஏ இருந்த ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ தூக்கிட்டு ஒரு புதுமுகத்தை போடுகிற போது அவருடைய பாசத்தோட ஆமா நான் தான், எனக்கு வேணாங்க அவர் குடும்பம்னு சொல்லுவாரா? வரும்ல. இது போல தமிழ்நாட்டுல எத்தனை இடங்களை மாத்திருக்காங்களோ உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர்ல மட்டுமே 4 முறை எம்எல்ஏ இருந்த லால்குடியில் இருந்த எம்எல்ஏ மாற்றப்பட்டார். மாவட்ட செயலாளராகவும் முசிறி எம்எல்ஏவும் இருந்தவர் மாற்றப்பட்டார். ரிசர்வ் தொகுதியில் இருந்த துறையூர் மாற்றப்பட்டது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மாற்றப்பட்டது. இப்படி மாற்றப்பட்டவர்கள்லாம் அவனுக்குள்ள ஒரு கோபமும் ஆத்திரமும் வருமா இல்லையா? இருக்கும்ல. அது எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிக்குமா வெடிக்காதா? அது இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அதுவும் புரியும். ஏன் இந்த மாதிரி மாற்றத்தை வந்து திமுக தலைமை கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த விஷயத்தை மட்டும் பாக்குறாங்க? தன்னும் தன்னுடைய குடும்பம் தன் பையனை தாண்டி கட்சி போயிடக்கூடாது. அடுத்து பையனுக்கு ஆதரவாக யார் இருப்பார்களோ அவருடைய உள்ளா கொண்டு வரணும்னு நினைச்சதான் இந்த விபரீதமே. எலெக்ஷன்ல தோத்ததுக்கான முக்கியமான காரணம் காரணத்தை அதுதான், மிக முக்கியமான காரணம். எல்லாரும் நீங்க நினைக்க விஜய் தான் திமுக தோக்கடிச்சிட்டாரு. திமுக தலைமை தான் திமுக காரர்களை வைத்துக் கொண்டே தன்னை தோற்கடித்து. சார் இந்த குளத்தூர்ல தோத்ததுதான் சார் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பாருங்க. அப்படி என்ன சார் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு அந்த குளத்தூர், அப்பயும் தோத்ததுக்கான காரணம் என்ன? அங்கேயும் நிறைய கமிஷன் அடிச்சிருக்காங்களா? புரியல. நிறைய செய்யறதுனாக்க திமுக சொல்றது நிறைய செஞ்சிருக்கோம்னாவே நிறைய இதுல கமிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிதான், அதை தான் சொல்லுவாங்க நாசிகமா. அங்கேயும் அப்படி பண்ணாங்க. மக்களே வந்து ஃபீல் பண்றாங்க, எப்படி ஸ்டாலினே அங்க தோத்துட்டாரு. எங்க மக்களே ஃபீல் பண்றானோ அவன் எப்படி ஓட்டு போடாம இருப்பான்? இல்ல குளத்தூர் மக்கள் சொல்ல, வெளியில இருக்கவங்க சொல்றாங்க. வெளியில இருக்க மக்கள் ஃபீல் பண்ணியிருந்தா அங்க திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான்ல. நாடு மக்கள் எல்லாருமே என்னங்க நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? திமுக ஆட்சி வரும்போது உங்க வீட்டுக்கு டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? கம்மியா தான் சார் இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சியில அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆரம்பத்துல 5 வருஷத்துக்கு முன்னால கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? ஆனா திமுக ஆட்சி கூட ரொம்ப கம்மியா கட்டணும், அது மட்டும் தெரியும். ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, திமுக ஆட்சியில அதிகமாயிருச்சு. அது தாங்க உங்களுக்கு மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. எப்படி வந்தாலும் காசு வரும், எப்படி வேணும் போயிடும். கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தான். அதுதான் அந்த தோல்வி காரணம்னு புரிஞ்சுக்கலன்னா மிஸ்டேக் உங்களுடைய இல்லை, மக்களுக்கு. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா திட்டமும் நாங்க கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், பஸ் ஃப்ரீயா. ஆமா, அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? விவரம் தெரிஞ்சானே பேசுறீங்க. மகளிர் உரிமைத்துறை, கலைஞர் உரிமைத்துறை என்ன கருணாநிதி வீட்டுல அவங்க சம்பாதிச்சு அவங்க சொத்து வந்து கொடுத்தாங்களா? நம்ம வரி பணத்தை திருப்பி கொடுத்தது. அதுவே ஒரு அரசாங்கம்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஒரு அரசாங்கம் என்பது அது செய்யற திட்டங்கள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சுயமாக அவர் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தின் திட்டம். மாசம் 500 ரூபாய் கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்கறது இல்லை. அது ஏன் ஆட்சிக்கு வந்தோடனே 2 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்காம கடைசியில் மட்டும் கொடுத்தீங்க? அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு. இதையும் நீங்களே சொல்றீங்க, அதையும் நீங்களே சொல்றீங்க. அந்த பணம் கொடுப்பது எப்போ விதி விலக்குகள், விதிகள் அல்ல. ஒரு நெருப்பு பிடிச்சிச்சு, ஒரு தண்ணி வந்துச்சு, அந்த நேரத்தில் மக்கள் கஷ்டப்படுறது, பணம் கொடுக்கறது இயற்கை. எல்லா நாளும் அதை பணம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சரியா சொல்லணும்னா அந்த காலத்திலேயே காமராஜரை எப்படி சொல்லியிருக்காரு. 58-59 சீர்காழி பக்கம் தான் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அப்போ மக்கள்லாம் கூடி அவர் வழக்கம் என்னன்னா எல்லாரையும் கூடி நடுவில் பேசுறது. அப்போ கேட்கலாம், நீங்க எல்லாம் வர்றீங்க ஐயா, ஏதாவது பணம் காசு கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எவ்வளவு பெரிய பொருளாதார தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்டார். அதுக்கு என்ன, ரூபா நோட்டு அடிக்கிற மெஷின் நம்மகிட்ட தான் இருக்குன்னு எவ்வளவு வேணாலும் அடிச்சவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா எவ்வளவு நோட்டு இருந்தாலும் அந்த நோட்டை நீங்க சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு தான் வேணும். இது ஒன்னை நீங்கள் புரிந்து கொண்டாலே இந்த கொடுக்கறத பத்தி பேச மாட்டீங்க. இப்போ வந்து காங்கிரஸ் இப்போ வந்து ஆட்சியில் அதிகாரியில் பங்குல இருக்குன்றீங்க. தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் ஆட்சியை நாங்கள் நிறுவுவோம் மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் காங்கிரஸோடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு? எல்லா கட்சி இப்போ நீங்க எதிர்காலத்தில் எப்பவுமே இப்படியே இருக்கும்னு நீங்க ஒரு தனியாக ஒரு சேனல் ஆகி நினைக்க மாட்டீங்களா? இருப்பீங்களா? இந்த மாதிரி எல்லாருக்கும் அது இருக்கத்தான் செய்யும். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு? அரசியலுக்கு வர்றவன் எப்பவுமே பல்லவு தூக்கணும்னு நினைப்பானா?
அடுத்த கட்டத்துக்கு வரணும், அடுத்த கட்டம் வரணும் இப்படி சொல்லுவான். ஆனா இதுல என்ன எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்று கேட்டால், காமராஜர் ஆட்சி என்பது வெறும் பெயர் அல்ல, ஒரு நேர்மையான எளிமையான ஆட்சியை தான் காமராஜர் ஆட்சின்னு சொல்றோம். இப்போ வந்திருக்கிற புதிய முதலமைச்சர் காலப்போக்கில் எப்படி போறான்னு இனிமே தான் தெரியும். ஆனா இப்போ சொல்லுகிற போதே காமராஜரை போலவே நேர்மையாக நான் ஆள்வேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என் கட்சிக்காரர்களை செய்ய விட மாட்டேன், அதிகாரிகள் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்காருல்ல, அது காமராஜர் ஆட்சியை பற்றி ஒரு முன்மொழிந்து இருக்கிறார். அதையே செயல்படுத்தினால் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சியும் இல்லை, அது காமராஜர் ஆட்சி தான். நாங்க வந்தால் மட்டும்தான் ஆட்சின்றது இல்லை, நேர்மையான ஆட்சி யார் செய்தாலும் அதற்கு பேர் காமராஜர் ஆட்சி அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அது நீடித்தால் நல்லது, இல்லாவிட்டால் எங்களுடைய இலக்கு இந்த நேர்மையான ஆட்சி. எனக்கு டவுட் என்னன்னா, நான் இது வரைக்கும் காமராஜர் ஆட்சியோ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியோ நாங்கள் பார்த்தது கிடையாது. நீங்க எல்லாமே பார்த்துருக்கீங்க. அங்க அப்ப எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது கூட இளைஞர்களுக்கு இவ்வளவு ஒரு சப்போர்ட் இருந்துச்சா சார் அவருக்கு? இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருந்து அது உங்களுக்கு கேள்வி அடிப்படையில் எங்க தப்புன்னு கேட்டா உங்களுக்கு தெரியலேன்ட்டீங்க. பாசிட்டிவா இப்ப என்ன யோசிக்கணும், மக்களுக்கு என்ன சொல்லணும்னு யோசிக்கணும். ஆதரவு இருந்துச்சா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை. ஆட்சி எப்படி நடந்துச்சுன்னா நம்ம பார்க்கணும். இப்போ ஆதரவு இல்லாத இந்த உலகம் உருண்டேன்னு முதல்ல ஒருத்தன் சொன்னான், அவனை யாரும் ஒரு ஆள் ஆதரிச்சானா சொல்லுங்க? ஆதரவே இல்லை. அப்ப அது அயோக்கியத்தனம் அர்த்தமா? உலகத்துல இன்றைக்கும் பெரிய தத்துவம் ஏதுன்னு சொல்றது சாக்ரட்டிஸ. அவன் பொண்டாட்டி கூட ஆதரிக்கல, எவனும் ஆதரிக்கல, அவன் உளர்னதான் இன்னைக்கும் தத்துவம். அதனால ஆதரவு எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு என்பதல்ல, அது சரியானதா தப்பா அப்படித்தான். ஓகே சார், இது வரைக்கும் ஒரு 2 வாரம் ஆயிருச்சு சார் தாவேக்கா அரசு அமைச்சு. அவங்களோட செயல்பாடுகள் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு எங்க இதுவரை ஆரம்பமே நான் என்ன சொன்னேன் இவ்வளவு நேரம், ஒரு ஆட்சினா என்னன்னு அடிப்படை தெரியாம பேசுறீங்க. அதுக்கு இதை சொன்னா உங்களுக்கு புரியும். 1967 ஆட்சி மாறிச்சா? பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரா வந்தாரா? எல்லாரும் மறைப்பான். அவர் பதவி பிரமாணம் எடுத்த உடனே முதல்ல யாரை போய் பார்த்தாரு உங்களுக்கு தெரியுமா? காமராஜர். அது நல்ல வேளை இதாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, திருமலைப்பள்ளி சாலை வீட்டில் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் முக்கியஸ்தர் தான் இருக்கிறாங்க. அந்த செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கிற போச்சு, நாடு போச்சு, எல்லாம் கூத்தாடிகள்லாம் நீங்க மந்திரி சபை வைக்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. இவர் அமைதியாகவே உட்காந்துருக்கிறார். ஒரு ஃபோன் வருது, ஃபோனை பேசிட்டு அதை வச்சுட்டு முகத்தை துடைக்கிறாரு, துண்டு எடுத்து போடுறாரு, எழுந்து ரோட்டுக்கு போறாரு. அவர் ஏன் போறாருன்னு யாருக்கும் தெரியல. ரோடுக்கு போன உடனே அப்படியே நிக்கிறாரு. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஒரு கார் வருது. இவரே 4 ஸ்டெப் வேகமா போய் கார் கதவை திறக்கிறார். உள்ள இருந்து அண்ணாதுரை, ஐயா என்னையா நீங்க? உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதைத்தான் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் புரிஞ்சு. நான் அண்ணாதுரை காரை திறக்கிறேன்னு முதலமைச்சர் காரை திறந்தேன். முதலமைச்சர்னா என்னன்னு எனக்கே தெரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு திரும்பி உள்ள போறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அருகில் இருந்தவங்க ஒரு 3-4 பேர் மட்டும்தான். அதுல மிக முக்கியமானவர் காமராஜருடைய உதவியாளர் வந்தவர் VS வெங்கட்ராமன் பேர். அவர் ரொம்ப வருடம் அதுக்கு பின்னாலே உயிரோடு வந்து இறந்து போயிட்டார். அவரே நேரடியா சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கேன். வந்தோடனே, ஐயா நான் ஆட்சி வரும்னு நான் எதிர்பார்க்கல, 10 சீட்டு கூட வரும்னு தான் நினைச்சேன், ஆனா ஆட்சி வந்துருச்சு. நான் ஆட்சி வரும்னு நினைச்சிருந்தா நானே எம்எல்ஏக்கு தான் நின்றுருப்பேன். இது வராதுங்கிறதுனால தான் நான் எம்பிக்கு நின்றேன். இப்போ வந்துட்டு நான் முதலமைச்சராக வந்துட்டேன். இந்த நிர்வாகத்தை பத்தி இவ்வளவு பெரிய மாநிலத்தோட நிர்வாகத்தை ரொம்ப கஷ்டம், நீங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். அதுக்கு காமராஜ் சொன்ன பதில், ஏன் தன்னம்பிக்கை இல்லாம பேசுறீங்கன்னு. படிக்காத என்னாலேயே இந்த நாட்டை ஆள முடியும்னா MA படிச்சவங்களால இந்த மாநிலத்தை சிறப்பாக ஆள முடியும். ஆனா ஒண்ணு எனக்கு புரியுது, இவ்வளவு பெரிய மாநிலத்துடைய நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம் ஆகும். ஏன்னா எனக்கு அது தெரியும். அந்த 6 மாசத்துக்குள்ள உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்க. இந்த 6 மாதம் வரலும் உங்களுக்கு தொந்தரவு, நான் அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு வராது. ஏன்னு கேட்டா, நான் மட்டும்தான் இப்ப எதிர்கட்சியில் இருக்க, வேற யாரும் உங்களுக்கு தொண்டை இல்லை. நான் பேச மாட்டேன், அறிக்கை கொடுக்க மாட்டேன், பொதுக்கூட்டம் பேச மாட்டேன், பேட்டி தர மாட்டேன். அதுக்குள்ள உங்களை தயார் பண்ணிக்க. இது 67லயே நடந்தது. இதுதான் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அதை எப்படி அணுகணும். இவர் வந்த உடனே இந்த 10 நாளைக்குள்ளே கட்சிக்காரன் ஒரு ஒன்றிய செயலர் தப்பு பண்ணான்னு கேட்ட உடனே கட்சி விட்டு தூக்குனாரா? கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்துச்சா? உடனே 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களை பிடிச்சி FIR போட்டு உள்ள வச்சாங்களா? இதெல்லாம் தானே நல்ல அறிகுறி. இது நீடிக்கணும்னு தான் நினைக்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு இருக்கிற வித்தியாசம் சொல்லிட்டேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் மிக முக்கியம். அதில் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்பது தெரிகிறது. தப்பு நடந்தால் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கத்தை நம்ம எடை போட முடியும். இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். கடந்த காலத்துல அது இல்லை. எது வேணாலும் செய்யலாம் ஆளுங்கட்சியா இருந்தா அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஏன் எங்க ஊர்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பெண் போலீஸே கட்சிக்காரன் உள்ள போய் அடிச்சதெல்லாம் வீடியோவே பார்த்தோம். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாம இப்போ ஒரு சரியா வந்திருக்கு. ஒரு அராஜகம் இல்லைன்னு. ஆமா, அதுதானே வேணும். உங்களுக்கு எனக்கு வேற எதை வேணாலும், சாப்பாடு இல்லைன்னா கூட ஒரு 2 வேளை எல்லாம் பட்டி இருந்துடலாம். பாதுகாப்பு இல்லைன்னா இருக்க முடியுமா? நமக்கே இருக்க முடியும்னா பெண் பிள்ளைகளுக்கு
அதனால அதுதான் மிக முக்கியம். அதில் புதிய அரசு கவனம் செலுத்துகிறது. இதுவரை அவருடைய அணுகுமுறை சரியாகத்தான் போகிறது தெரிகிறது. இது நீடிக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஓகே சார், நீங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க 6 மாசம் இந்த ஆட்சியை நாங்க வந்து கவனிப்போம், எதுவுமே இப்போதைக்கு சொல்ல மாட்டோம் சொன்ன உடனேயே அடுத்தடுத்த நாட்கள்ல சின்ன சின்ன குறைகளை கூட எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் பொல்லா விறகை சிரித்தாசு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. காமராஜர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சு அதை மாதிரி சொல்றாராம். ஆனா இவர் அவர் அல்லங்கிறது வெளிப்படையா வந்துருச்சா? அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? எதிர்கட்சி அந்த பண்பாடு இருக்கிற அரசியல் என்பது எல்லோரிடமும் வந்து விடாது. இவரிடத்தில் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார். திமுகவினருக்கே இல்லையன்றீங்களா? யாருக்கிட்ட இருக்கு சொல்லுங்க. நீங்க தலைவரை ஒரு குற்றச்சாட்டு ஓகே, திமுக யாருக்குமே அந்த தன்மை யாருங்க சொல்லி இப்ப யாராவது 4 பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கத்தான் தம்பி கேட்கிறேன். நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவர். யாரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்? அவர் என்ன பேசினார் உள்ள போய்? உதயநிதி கேட்டாரு, இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து குதிரைபுரம் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு முதல் நாளே 6 மாசம் பார்ப்போம் சொல்லிட்டு வெளியில இருந்தும் கல்யாண வீட்டுல போய் கத்திட்டு அழுவுறீங்க, கட்டி விட்டு அழுவுறீங்க. சட்டமன்றத்துக்குள்ள போன உடனே கண்டபடி பேசுவீங்க. வெளியே வந்து பேட்டி கொடுத்தாலும் அப்படிதான் கொடுப்பீங்க. அப்படின்னா வேற என்ன சொல்லணும்னு எனக்கு புரியல. உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. பேச்சில் சொல்லில் உண்மை இல்லை, செயலில் நேர்மை இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் எல்லாமே பாத்தீங்கன்னா இளைஞர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். குறிப்பா இந்த எலெக்ஷனே வந்து இளைஞர்கள் தான் முக்கிய காரணம் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்குன்னு சொல்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே இளைஞர்களை கவர்ற மாதிரி அரசியல் பண்ணுங்க, ஜென்சி பாணியில பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதை வந்து இளைஞரை கவர்னா ரெக்கார்ட் டான்ஸ் போட சொல்றாரா? என்னங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க சார். யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லி தன் பக்கம் ஈர்க்க பார்க்கணும். நீங்க செஞ்சது தவறுங்கிறதுனால போனாங்க உங்களை விட்டு. அதனால அவர்களை மீண்டும் உங்கள் பக்கம் திருப்புறதுக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை தான் காரணமா இருக்க முடியும். ஜென்சி இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி செய்யணும் அதல்ல. அது யார் வேணாலும் சொல்லலாம். பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி அது என்ன பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்றதுதான் இருக்கு. அதை சொல்லுங்க, அப்புறம் பேசும். சரி, எனக்கு பல மூத்தவர்கள், நான் பல மூத்தவங்களை மாதிரி பல பேருக்கு நான் பேசுறப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுக வந்து தோத்துட்டாங்க, தோல்வி எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டாங்க, எல்லா ஒரு காரணம் தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது உண்மையா சார்? எனக்கு உண்மையா உங்களுக்கு தெரியலையா? நல்ல வேலைங்க. பகல்ல 12 மணிக்கு சூரியன் மேல இருக்கா இல்லையான்னு கேட்பீங்க போல் இருக்கு. எப்பவுமே அப்படித்தானே. தோத்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. நான் அதனால் தோற்றேன், இவனால் தோற்றேன். மற்றவங்க தோத்தா எங்களால் தான் அவர்கள் தோற்றார்கள். இவங்க தோத்தா அதுவும் எங்களால இல்ல, மற்றவங்களால. இது இப்ப இல்ல, இப்ப ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான். கருணாநிதி தோல்வி பெற்றால் உண்டு. கருணாநிதி காலத்திலயும் அப்படிதான் அவரு சொல்ற விளக்கம். ஆமா, அவங்க அதே வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையே அதுதான். சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி வர திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி ஆட்சின்றது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாரு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கூட்டணி ஆட்சி தான் இருக்குன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது என்னன்னா, வரலாறு தெரியாத தனி மனிதனும், வரலாறு தெரியாத ஒரு சமூகமும், வரலாறு தெரியாத ஒரு குடும்பமும் உருப்படாது. இதுல ஒருவராக தான் ஸ்டாலின் இருக்கிறார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்கிறார். இந்தியாவிலேயே முதல் கூட்டணி ஆட்சி இந்த தமிழ்நாட்டை தான் வந்துச்சுன்னு பாவம் அவருக்கு தெரியல. முதல் தேர்தல் 52. அந்த 52ல எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் அதிக சீட்டுகளை பிடித்து வெற்றி பெற்றது. அதனால ஆட்சி அமைச்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பெரும்பான்மை இல்லை. என்ன பண்றது தெரியல. ஏன்னா அப்ப யாருக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் காமராஜர். அவருக்கும் ராஜாஜிக்கும் உள்ள ஒரு டக்கபார் இருந்துச்சு. அவர் சுதந்திரம் வந்தோடனே ராஜாஜி அரசியல் விட்டு ஒதுங்கி அமைதியாயிட்டார். அவர் வீட்டுக்கு தேடி போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு புரியல, நீங்க தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாரு. அவர் அவரே முதலமைச்சராய், அதுல இன்னொரு ஒரு தமாஷை இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். முதலமைச்சராய் இவரை பொறுப்பேற்க சொல்றாங்க. அந்த ஆதரவுக்காக உழவர் உழைப்பாளர் கட்சின்னு ஒன்று நடத்துறார் ராமசாமி படையாச்சியார். அவர் ஒரு 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க. டாய்லஸ் பார்ட்டின்னு சொல்லி இன்னொரு பார்ட்டி மாணிக்கவேலு நாயக்கர், அவர் ஒரு 7 இடம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 2 பேரையும் அழைச்சா, ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த பழக்கம் யாருக்கும் தெரியாது. அவங்க 2 பேரையும் தன்னோடு சேர்ந்து கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவர்களையும் அமைச்சராக்கி கூட்டணி அமைச்சரை கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தபோது திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு இப்பதான் திமுக எப்படி முதல் கேள்விக்கு இது பதில். அப்படி வரும்போது ராஜாஜி எம்எல்ஏ இல்லை, அப்ப எம்எல்சி இருந்தானா எம்எல்சியா வந்தார். அப்ப அவரை பற்றி இவர்கள் சொன்னது கொல்லைப்புற வழியாக வந்த கொல்லுகப்பட்டார். அதான் எம்எல்ஏ வல்லியா. அது எப்படி வருது பாருங்க. 67 அதே மாதிரி அண்ணாதுரை முதல் மந்திரியா வந்தார்ல, அப்ப அவரும் அதே மாதிரி எம்எல்சியா தான் வந்தாரு. நானும் கொல்லைப்புற வழியாக வந்த கொல்லுகப்பட்டார் சொன்னாரா? இல்ல அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க வரும்போது அதுக்கு ஒரு நியாயம், வேறொருத்தர் தான் வேறொரு நியாயம்.
இது அப்ப இருந்தே இருக்கு, இன்னும் இருக்கு. இதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. இன்னமும் திருந்தல. அது வருந்த வேண்டிய காலம் வந்துடும். ஓகே சார். இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா திரு செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அவர் வந்து கூடிய சீக்கிரத்தில் மாற்றப்படுவார்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசப்படுது. இது நடக்குமா சார்? ஏன்னா அடுத்த முறை- காங்கிரஸில் தலைவர்கள் மாற்றம் என்பது எப்போதும் நடக்கிறது தான். அது நடந்தால் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது எப்போதும் நடப்பது தான். அது அவரே தேர்தலுக்கு முன்னாலே என்னன்னு தெரியல, தேர்தலுக்கு முன்னாலே தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்தா கொஞ்சம் கேளு. ஓகே சார். இப்போ திமுக சார்பணின்னு சில பேர் இருந்தாங்களே சார், செல்வ பெருந்தகை அவர்கள் சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் பிடிக்கலையா சார் தாவேகா கூட சேர்ந்து? நீங்க எங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க அது. நீங்க தப்பா பேசுறீங்க. செல்வ பிறந்த விஜய் வரும்போது தாவி பிடிச்சி ஓடி போய் மாலையெல்லாம் போட்டு கட்டியெல்லாம் பிடிச்சாரு, பார்க்கலையா நீங்க? பாத்தீங்கல்ல? அப்புறம் அவர் வரலன்னு சொல்றீங்க. அப்படி ஏதாவது இருக்குன்னாக்க எனக்கு புரியல. நீங்க அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். கண்டிப்பா சார். பல விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சார்ந்து பேசியிருந்தோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.